ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி ரிமோட் ஆக்சஸ் எடுக்கிறது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். இதால நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியும்னா, டெலிட்டட் செட்ஸை நம்மளால ரெக்கவர் பண்ணி பார்க்க முடியும். லைவா அவங்க ஏதாவது சேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை நம்மளால பார்க்க முடியும். பிளஸ் ஆடியோ கால், வீடியோ கால் ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு நம்ம சிஸ்டம்குள்ள டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது என்னங்கிறத பார்க்க முடியும். டைரக்டா நம்மளால லைவா பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எப்படி ஒரு கனெக்ஷனை எடுக்கிறது அப்படிங்கிறத தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். இதை வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல டெர்மினலே நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல என்ன டூல் யூஸ் பண்ண போறீங்கன்னா டெர்மினல் தான் யூஸ் பண்ண போறீங்க. டெர்மினல் டூல்ல தான் ரன் பண்ண போறோம். இங்க வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்து நான் ஃபாண்ட் சைஸ் பிரஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக நான் பண்றேன்னா உங்களுக்கு கிளியரா தெரியணுங்கிறக்காக. இங்க வந்து எம்எஸ்ஆர் கன்சோல் கியூ கொடுத்துருங்க, ஹைஃபன் கியூ. இந்த கியூ எதுக்காகனா குவைட் மோட்ல ஸ்டார்ட் பண்றதுக்காக. இந்த இடத்துல பெருசா பேனர்லாம் வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸா இல்லாம ஒரு ஸ்மூத்தா வந்து எனக்கு ஓப்பன் ஆகணும் இந்த டூல். அதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்து இதை செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த இடத்துல நமக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஆரம்பிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ரிவர்ஸ் டிசிபி வழியா கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸ்பிளாய்ட்டை செட் பண்ணணும். நம்மளோட எக்ஸ்பிளாய்ட் வந்து ஒரு வெப் ப்ரௌசர் வச்சு தான் நம்ம அட்டாக் பண்ண போறோம். அதாவது இப்ப எப்படின்னா குரோம்ல வந்து ஒரு வனபிலிட்டி இருக்கு, பிளஸ் உங்க நார்மல் மொபைல்ல இருக்கக்கூடிய ப்ரௌசர்லயும் ஒரு வனபிலிட்டி இருக்கு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த பேரோட ஒர்க் ஆகும். இது அந்த ப்ரௌசர்ல இருக்கக்கூடிய வனபிலிட்டியை எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டு அது வழியா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பா கனெக்ஷன் எடுத்து தரப்போகுது. ஸோ அதனால நான் வந்து இந்த இடத்துல இந்த எக்ஸ்பிளாய்டேஷனை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து மெட்ரஸ்பைட் வழியாவே ஒரு சர்வரை கான்ஃபிகர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் வந்துருச்சாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் ப்ராப்பரா இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு வந்து டூல் வந்து ஏதோ ஒரு எரர்ல இருக்கு. டூல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க, இல்லைன்னா ரீபூட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சர்வரை செட்டப் ஆன கான்ஃபிகரேஷனை பார்த்துடலாம். இப்போ இதை செட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து டார்கெட் அசைன் பண்ணும். இதுக்கு ஆக்சுவலா நம்ம வந்து இது ஒவ்வொரு வாட்ஸ்அப்பா தான் நம்மளால கனெக்ஷன் எடுக்க முடியும். நிறைய வாட்ஸ்அப் ஒரே டயத்துல கனெக்ஷன் எடுக்க முடியாது. அதான் இதுல இருக்கக்கூடிய பெரிய மைனஸ். ஸோ இந்த இடத்துல டார்கெட் ஒன்னுங்கிறத கொடுத்துருங்க. செட் டார்கெட் ஒன்னு கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து சர்வரை கான்ஃபிகர் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல எஸ்ஆர்வி ஹோஸ்ட் வந்து உங்க சிஸ்டம் ஐபி தான் கொடுக்கணும். ஏன்னா உங்க சிஸ்டம் வழியா தான் சர்வரை நம்ம வந்து ஹோஸ்டிங் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல சிஸ்டம் ஐபி கொடுத்துருங்க. என் சிஸ்டம் ஐபி போட்டுறாதீங்க, உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நிறைய பேர் அந்த மிஸ்டேக் தான் பண்றீங்க. இதுல இருக்கிறது அப்படியே டிக்டோவா காப்பி பண்ணாம நான் என்ன சொல்றேங்கிறத கேட்டு அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி போர்ட் நம்பர் எதுக்காகனா சர்வருக்குன்னு ஒரு போர்ட் நம்பர் செட் பண்ணாதான் அது வழியா உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங் ஆகி அந்த ப்ரௌசரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல சர்வரோட போர்ட் நம்பர் 80 நான் செட் பண்ணிக்கிறேன். எஸ்ஆர்வியோட போர்ட் இந்த இடத்துல என்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பேலோட செட் பண்ணணும். அது என்ன பேலோட்னா உங்களுக்கு வந்து இப்போ ப்ரௌசருடைய சர்வர் போஸ்டிங் இருக்கு. அது வெப் ப்ரௌசரை டார்கெட் பண்ணிடுச்சு. அந்த வெப் ப்ரௌசரை டார்கெட் பண்ணி அதுக்குன்னு ஒரு மெட்டாபிட்டர் கனெக்ஷன் வந்து தேவைப்படும். அது வழியா தான் நம்மளால வாட்ஸ்அப் வந்து எல்லா கமெண்ட்ஸ் வழியாவும் எக்ஸ்பிளாய்ட் பண்ணி நம்மளால கரெக்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா இப்போ நான் அதுக்கான செட்டப் தான் பண்ணியிருக்கேன். செட் பேலோட் பிஹெச்பி வழியா தான் எனக்கு இந்த கனெக்ஷன் இருக்கணும். ஸோ நான் வந்து பிஹெச்பி கொடுத்து அதுல மெட்டாபிட்டரை செட்டப் பண்ணி அது வழியா ரிவர்ஸ் டிசிபி கனெக்ஷனை நான் எடுக்க சொல்லியிருக்கேன் இந்த பேலோட. ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா எல் ஹோஸ்ட் செட் பண்ணணும். எதுக்காகனா இந்த எக்ஸ்பிளைட் பண்றோம் பாத்தீங்களா, இந்த பேலோட வச்சு இதை எக்ஸ்பிளைட் பண்ணும்போது இதுக்குன்னு நம்ம வந்து தனியா வந்து எல் ஹோஸ்ட் எல் போர்ட் எல்லாம் செட் பண்ணும். அப்பதான் நமக்கு வந்து கனெக்ஷன்ஸ் ப்ராப்பரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம அதை செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப எல் ஹோஸ்டும் நான் வந்து என் சிஸ்டமோட ஐபி தான் கொடுக்குறேன். இங்க ரெண்டுமே சேம் ஐபியா இருக்கணும். அதாவது சர்வருக்கும் சிஸ்டமுக்கும் சேம் ஐபியா இருக்கணும். மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. அது உங்க சிஸ்டமோட ஐபியா இருக்கும். கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் எல் போர்ட் நம்ம வந்து செட் பண்ணும். இந்த எல் போர்ட் எதுக்காகனா இந்த எல் ஹோஸ்டோட ஹோஸ்டிங்காக. ஸோ எல் போர்ட்டை செட் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்க. 44 நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்க வந்து போர்ட் நம்பர்ஸ் எதையுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இதே போர்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஆனா ஐபி மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணும். ஐபி வந்து உங்க சிஸ்டமோட ஐபியா இருக்கணும். மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பாத்து செட் பண்ணும். இப்ப எந்த பாத்துல நான் வந்து இந்த மொத்த செட்டப்பையும் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த பாத்தை நான் வந்து மென்ஷன் பண்ணும். அதனால செட் யூஆர்எல் பாத்துன்னு சொல்லி இந்த இடத்துல ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். ஸ்லாஷ்குள்ள தான் மொத்த மெட்ரஸ்பைட்டோட பாத்ஸும் இருக்கு, சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல ஸ்லாஷ் கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் ஒரு ரன்னுங்கிற கமாண்டை மட்டும் நம்ம கொடுக்க போறோம். இந்த ரன் கமாண்ட் என்ன பண்ணும்னா உங்களுக்கு எல்லா கான்ஃபிகரேஷன்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பிளாய்டேஷனால யூஆர்எல் ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல ரன் கொடுத்துட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல தெரியுது பாத்தீங்களா யூஆர்எல். இதை வந்து நீங்க டார்கெட்டோட மொபைலுக்கு அனுப்பணும். அந்த டார்கெட் மொபைல் இருந்து இந்த யூஆர்எல் டச் பண்ணும். ஜஸ்ட் டச் பண்ணா மட்டும் போதும், ஓப்பன் பண்ணுங்கிறதுலாம் எந்த ஒரு நீடும் கிடையாது. இப்ப நான் வந்து அந்த மொபைல் வந்து டச் பண்ற, வெயிட் பண்ணுங்க. ஓகே,
இப்ப நான் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதும் எனக்கு வந்து எக்ஸ்பிளாய்டேஷன் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்ப நான் வந்துட்டு திரும்ப அதை டெஸ்ட் பண்றேன். திரும்ப எனக்கு வந்து இந்த மாதிரி வரும். இப்ப எனக்கு வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது அந்த ப்ரௌசருக்குள்ள என்னோட பேரோடு இன்ஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணா போதும், உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் கனெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். இந்த 2 to 3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ற சொல்ற டைம்ல நீங்க எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வெயிட் மட்டும் பண்ணுங்க. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இங்க கனெக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்து கனெக்ஷன் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து 2 to 3 செகண்ட்ஸ் ஒர்க் பண்ணும். இது எல்லா மொபைலும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உங்க ப்ரௌசர் வந்து வனபிலிட்டியா இருக்கணும். அதாவது உங்க ப்ரௌசர் வந்து நீங்க ப்ராப்பரா அப்டேட் பண்ணாம போன் வாங்கினதுல இருந்து என்ன ப்ரௌசர் இருக்கோ அதே ப்ரௌசர்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த எக்ஸ்பிளாய்டேஷன் ஒர்க் ஆகும். மீதி இருக்கக்கூடிய நான் வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த பேச்சஸ் எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏன் நான் இதை வந்து மேக் பண்ணேன்னா, சில பேர் வந்து அப்டேட்ஸ் எதுக்காக விடுறாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருக்கீங்க. அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க வந்து ப்ராப்பரா எந்தெந்த ஆப்ஸ் அப்டேட்ஸ் வருதோ அதை ப்ராப்பரா அப்டேட் பண்ணி உங்க மொபைலை செக்யூரா வச்சுக்கோங்க. கைஸ், அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். இந்த ஐடிக்கு வந்து நீங்க ஏதாவது பர்சனலான டவுட் இருக்குன்னா எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடா எனக்கு இதுக்கு டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி பென்டெஸ்ட் எல்வன் வந்து நம்ம ஒரு மெம்பர்ஷிப் வச்சிருக்கோம் யூடியூப்ல. அதுல இன்னும் எத்திக்கல் ஹேக்கிங்க டீப்பா கத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃப்ரெஷரா நான் எப்படி வந்து பென்டெஸ்ட் எல்வன்ல நான் ஜாப் கெட் பண்றது, அது நான் எங்க ஜாப் அப்ளை பண்ணும், என்ன மாதிரி ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணும், எல்லா டீடைல்ஸுமே அதுல இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி எப்படி மொபைல வந்து கனெக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிற டீடைல் வீடியோவும் அதுலயே இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.